நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூ பார்ட் 2. நம்ம வந்து மொத்தம் 7 ஆர்டர் பார்த்துருக்கோம். அதுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வந்துருச்சு. 120 ரூபா வந்திருக்கா? இதில் ஆர்டர் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு 20 ரூபா வேறு கட் ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு 100 ரூபா வந்துருக்கு. அவ்வளோதான். இப்போ அந்த 100 ரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வாங்கி விட்டாயா? வடாங்க வந்துட்டோம். ஏன்டா உன் காது இறங்கிடுச்சு? பெரியவனே, அவன் பேர் பெரியவன், இவரோட ஆளு. ஓசிடி என்ன இங்கதான் இருக்கீங்க? பாய் ஃப்ரெண்டா? பாருங்க சாப்பிட்டு ஆனா வருவாங்க பாருங்க. அந்த சாப்பாடை விட்டுட்டு வரைய பத்தியா? ஆன்டிமா தூங்கிட்டு இருக்க. இது என்ன நாக்கு? இங்க போறா. ஏ ஆண்டி, ஆண்டி கவ்வாது, அது கையை கடிச்சிருவோன்னு பயப்படும். இப்ப பாரு அவனை தொடர்னாலே என்னது அவனோட கொஞ்சிரியான். அதுக்கு பொறாமைய பத்தியா? இந்த 2 பேரும் மெக்கானிக் வேலை பாக்குறீங்களா? உன் அம்மா எங்கடி? விளம்பரம் கிடையாது. எப்போதும் நாங்க பண்ற விஷயம் தான். எங்களால முடிஞ்சது இந்த மாதிரி சின்ன சின்னதா எதையாச்சும் கிடைக்கிறத வச்சு டெய்லி எங்களுக்கு இதே ஒரு ரொட்டீனா நாங்க பண்ணுவோம். உடனே கமெண்ட்லயும் இல்லை இன்பாக்ஸ்லயும் வந்துட்டு என்ன அதுக்கு மட்டும் தான் போடுவீங்களா, இதுக்கு மட்டும் தான் போடுவீங்களான்னு கேட்காதீங்க. பண்றவங்களை என்கரேஜ் பண்ணனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு கேள்வி கேட்கவா? உலகத்திலேயே இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இனிமேவும் அது கண்டுபிடிக்கவும் முடியாது. அது என்ன நோய்? பசி. அப்பனா அந்த பசி எல்லா உயிருக்குமே இருக்குதாங்க. பசின்னு வந்துட்டா மனுஷனுக்கு அதிகமாகவும் விலங்குக்கு கம்மியாகவும் எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். நாங்க எங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உங்களால முடிஞ்சா பண்ணுங்க. அப்படி இல்லையா, பண்றவங்களை கேள்வி கேட்கறது, கேள்வி பேசுறதெல்லாம் விட்டுட்டு பண்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பூஸ்ட் பண்ணுங்க. என்னடா இதுங்க வேற வந்து பிளேடு போட்டுட்டு இருக்கதெல்லாம் நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் உண்மையை சொன்னா அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே. இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்களோட நாங்க.